ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதிரேவா லைஃப் ஸ்டைல். இதுக்கு நான் எக்கையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை லைட்டாக ஒரு பிரேக் கொடுத்து ஒயிட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை கருவை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இதில் இருக்க அந்த எல்லோ பார்ட்டை வேற ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதே போல் இந்த செகண்ட் எக்கையும் நம்ம வெள்ளை தனியாக மஞ்சக்கருவு தனியாக எடுத்துக்கலாம். அதோட மஞ்சக்கருவும் தனியாக எடுத்துக்கலாம். ஒரு பீட்டர் வச்சு நல்லா ஒயிட்டை மட்டும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஹேண்ட் பீட்டரில் பீட் பண்ணி எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒயிட்டே க்ரீமாக மாறிடுச்சு. இதே போல் இந்த மஞ்சள் கருவையும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வெள்ளைக்கரு நல்லா பீட் ஆகி ஃபோமியாக வந்திருக்கு. மஞ்சள் கருவையும் நல்லா பீட் பண்ணிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த பவுல்லே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப பீட் பண்ணாமல் லைட்டாக தூக்கி மிக்ஸ் பண்ணுங்க. இது இந்த ஃப்ளஃபி எக் போடுறதுக்கு இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். அந்த பேனில் லைட்டாக பட்டரை க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் இருந்தால் ஆயில் கூட வேணால் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நம்ம இந்த பீட் பண்ண எக்கு ஊற்றிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணாதீங்க. இதை ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வெந்திருக்கு. இதை அப்படியே நாம் எடுத்து ஃபோல்டு பண்ணிடலாம். உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சாஃப்டா ஃப்ளஃபியா செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. பெப்பர் பிடிக்காதவங்க பெப்பர் ஆட் பண்ணாம வெறும் சால்ட் மட்டும் போட்டுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.